ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் பிறக்கும்போது நமக்கு ஜீவனை கொடுப்பது தேவனுடைய ஜீவன். ஆனால் நாம் பிறந்து வளரும்போது தேவனை வெறுப்பவர்களாகவே, தேவனுக்கு சத்துருக்களாகவே வாழ்கிறோம். நாம் தேவ பயமில்லாமல் வாழ்கிறோம் என்பதை ரோமர் 3:10 சொல்வதன் மூலமாக நாம் இப்படியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுக்கு நாம் சத்துருக்களாகவே இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அவரை விசுவாசிக்க வேண்டியது. அதற்கு அவர் கிருபை நமக்கு அவர் தர வேண்டியது. ஆகவே உலகத் தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டவர்களை எல்லாம் அவர் தனக்கென்று வேறுபடுத்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகின்ற அந்த சுலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பரம தகப்பனிடம் தன் பிள்ளைகள் எதை கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பாரா? நிச்சயமாகவே எந்த ஒரு தகப்பனும் செய்ய மாட்டார். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பாரா என்றால் நிச்சயமாகவே எந்த ஒரு தகப்பனும் செய்ய மாட்டார். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இதைத்தான் கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னார். 11வது வசனம், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற தங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே நாம் பாவிகளாகவே பிறந்து பாவிகளாகவே வளர்ந்து இன்றைக்கு பாவத்தை விட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கின்ற தேவன் நமக்கு அருளுகின்ற ஈவு நன்மையானது. அந்த நன்மையானவைகள் என்ன என்பதை தான் லூக்கா மிக தெளிவாக சொல்கிறார். பொல்லாதவர்களாகிய நமக்கு அவர் நல்ல ஈவுகளை கொடுக்கிறார் என்றால் அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பதன் மூலமாக நமக்கு நன்மையான நல்ல ஈவுகளை தருகிறார். இதைத்தான் லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நன்மையான ஈவுகளை தருகிறார் என்றால் அந்த நன்மையான ஈவு தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது தான். அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கின்றோம். இதனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நாம் அங்கீகரிக்கப்பட போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கான பாஸ்போர்ட்டு தான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. ஆகவே இன்றைக்கு அதற்காக இன்னும் பெறாதவர்கள் ஆயத்தமாவோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். பெறாதவர்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இந்த நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய வருகையிலே நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம். ஆகவே தான் நம்முடைய பரமபிதா நாம் கேட்பதை தருகின்றார், நாம் தேடுவதை கண்டடைகிறோம், தட்டுவது திறக்கப்படுகின்றது. ஆமென். அல்லேலூயா.